இந்த குழந்தை காட்டில் புலியுடன் விளையாடுகிறது. இவன் மனித குழந்தையா இல்லை தெய்வத்தின் பரிசா? ஒரு புலியின் அருகே ஒளிவீசும் ஒரு குழந்தை அமர்ந்திருந்தது. அந்த குழந்தையின் முகத்தில் அமைதி, கண்களில் கருணை. அவனை பார்த்தவர்கள் இவன் சாதாரண குழந்தை அல்ல என்று உணர்ந்தனர். பாண்டலம் அரசர் ராஜசேகரன் வேட்டைக்கு வந்தபோது அந்த குழந்தையை கண்டார். குழந்தை புலியுடன் பயமின்றி விளையாடியது. அரசர் மனம் நெகிழ்ந்தது. இவன் தெய்வ குழந்தை என்று அவனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்தனர். மணிகண்டன் அனைவரையும் மதித்தான். பொய் பேசவில்லை, யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. அரண்மனை முழுவதும் அவன் நல்ல மனம் ஒளி வீசியது. ஒரு ராணி மணிகண்டனை பொறாமையுடன் பார்த்தாள். மணிகண்டனை அரண்மனையிலிருந்து நீக்க ஒரு சூழ்ச்சி செய்தாள். எனக்கு நோய் குணமாக புலிப்பால் வேண்டும் என்று பொய் சொன்னாள். மணிகண்டன் பயமின்றி காட்டுக்குச் சென்றார். அங்கு அனைத்து புலிகளும் அவரை வணங்கின. அவர் தெய்வம் என்பதை காடு அறிந்தது. புலிப்பாலை எளிதாக எடுத்தார். மணிகண்டன் புலிகளை தொடர்ந்து அரண்மனைக்கு திரும்பினார். அனைவரும் அதிர்ந்தனர். அப்போது மணிகண்டன் சொன்னார், நான் ஐயப்பன், தர்மத்தை காக்க வந்தவன். ஐயப்பன் சபரிமலையில் குடியிருக்க விரும்பினார். சுத்தமான மனம், ஐயப்ப பக்தி இருந்தால் எல்லோரும் என்னை அடையலாம் என்று அருளினார். சுவாமி ஐயப்பன் குழந்தைகளை பாதுகாக்கிறார். நல்ல பழக்கம், உண்மை, கருணை, இதுவே ஐயப்பன் சொல்லும் பாடம். ஐயப்பன் சிரித்தார். நல்ல மனம் இருந்தால் எந்த குழந்தையும் தெய்வத்தின் அருகில்தான் இருக்கும். அந்த நாளிலிருந்து ஐயப்பன் குழந்தைகளின் காவலன் ஆனார். சுவாமியே சரணம் ஐயப்பா.